படத்துக்காக கஷ்டப்பட்டு உழைச்சதை தாண்டி நீங்கள் வந்து இந்த படத்தை வந்து எல்லார்கிட்டையும் போய் சேர்றதுக்காக ரொம்ப உதவி இருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல நான் இந்த இடத்துல நிற்கிறேன்னா இது வந்து நான் பல பேருக்கு நன்றி சொல்லணும். கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் என்னை தப்பாக எடுத்துக்காதீங்க. இங்கே உட்காந்துருக்கிற மேடையில் உட்காந்துருக்கிற நண்பர்கள்லேருந்து என் வாழ்க்கையில் முதல்ல என்னுடைய அம்மா அப்பாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், வாணி வெங்கட்டம். அப்புறம் என்னுடைய ஒய்ஃப்க்கு. அவங்களுடைய சப்போர்ட் இல்லைன்னா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய குருக்கள் மலர் மேம், ரமேஷ் சார், அப்புறம் வந்து என்னுடைய மில்டன் சார், சரவணன் சார், அப்புறம் திரு சார். அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ண நாலேஜ் தான் இன்றைக்கி வந்து பீட்ரைன் மாஸ்டரும் சரி, என்னுடைய இயக்குனர் தென்பதியானும் சரி, அப்புறம் ஹீரோ கேஜிஆர் சாரும் சரி, என் ப்ரொடியூசர்ஸும் சரி, இன்றைக்கி வந்து என்னுடைய விஷுவலை வந்து பாராட்டுறாங்க. என் மேலே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்ததுன்னா அதுக்கு காரணம் இந்த 5 குருக்கள் தான். இவங்கக்கிட்ட இருந்து கற்றுக்கிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த படம் என்னால் இந்தளவுக்கு பண்ண முடிஞ்சது. அதுக்கடுத்து என்னுடைய நண்பர்கள் விவேக், சங்கத்தமிழன், அப்புறம் வந்து அர்ஜுன். சங்கத்தமிழன் அவன் தான் முக்கியமாக எனக்கு வந்து தென்பதியானை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதே. அவர் இல்லைன்னா நான் அவரை மீட் பண்ணியே இருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு என்னை முதல் நம்பின ஒருத்தர்னா அவர் என்னுடைய இயக்குனர் தென்பதியான் தான். நான் மிகையாக சொல்ல, நான் வந்து ரொம்ப வருஷமாக ஃபிலிம் இன்ஸ்டியூட் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 13 வருஷமாக நிறைய நல்ல படம் பண்ணணும், நல்ல கதை பண்ணணும் அப்படின்னு தான் வெயிட் பண்ணேன். நான் வந்து என்னுடைய விஷுவல் இவ்வளோ தாக்கமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் எல்லாம் சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்னை வந்து ரொம்ப தாக்குனது வந்து அவருடைய எழுத்து தான். அந்த கதையை படித்த பிறகு நான் நினச்சது ஒன்று தான், இத்தனை வருஷம் வெயிட் பண்ணதுக்கு நம்மளுக்கு கண்டிப்பாக இந்த படம் பண்ணனா நம்ம வெளியே வருவோம் அப்படின்னு நினச்சேன். படத்துக்கும் அதே மாதிரி அங்கீகாரம்னு பேர் வந்தது. இன்றைக்கி எனக்கு அந்த அங்கீகாரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக அது ஜேபியோட எழுத்தால் தான். அந்த எழுத்து இல்லைன்னா, ஏன்னா நான் அந்த எழுத்தை தான் நான் ரொம்ப நம்புவேன். ஏன்னா அந்த எழுத்து இல்லைன்னா அது வந்து நம்மளை தாக்கலைன்னா என்னால் எதுவுமே பண்ண முடியாது. நான் இன்வால்வ் ஆனால் மட்டும்தான் அது என்ன அந்த ப்ரெசன்டேஷன் எனக்கு வரும். அது வரணும்னா அதுக்கு ஸ்கிரிப்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் பண்ணேன். அது வந்து ஜேபி எக்ஸ்ட்ராடினரி. நான் வந்து அவர் எழுத்துக்களின் மாயாவி, மாந்திரிகன், என்ன வார்த்தை வேணாலும் சொல்லலாம், அது எதுவுமே பத்தாது. ஏன்னா அவருடைய எழுத்து அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோ தாக்கமாக இருக்கும். அதுக்கு அடுத்து அவர் என்னை நம்பின பிறகு என்னை கூப்பிட்டு போயிட்டு 3 ப்ரொடியூசர்ஸ் கிட்ட காமிச்சேன். நான் ஃபஸ்ட்டு வந்து அவர் அஜித்தை தான் மீட் பண்ணேன். மீட் பண்ணோடனே பிரதர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் ஸோ. ஆனாலுமே வந்து ஜேபி தான் இல்லை இவர் பண்ணிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் 3 பேரும் பார்த்து என் ஸ்டோரியெல்லாம் பார்த்துட்டு ஓகே பண்ண பிறகு டெஸ்ட் ஷூட் பண்ணேன். ஹீரோ சாரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பார்த்துட்டு ஒரு பதட்டமாகவே இருக்குது எனக்கு. ஏன்னா இவர் ஜேபி வந்து கூப்பிட்டு போயிட்டு 3 பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு இவர் தான் டிஓபினார். சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இவர் தான் டிஓபினார். டக்குன்னு 3 பேரும் திரும்பி பார்த்தா காணாமல் போயிட்டாங்க. ஹீரோ வந்து கேட்குறாரு, என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. இந்த மாதிரி சார் அப்படின்னு. இங்கே பாருங்கள், இன்றைக்கி வந்து நீங்கள் என்னுடைய ப்ளஸ் எல்லாம் வந்து நீங்கள் காமிக்கிறது வந்து படத்தில் காமிச்சிக்கோங்க, என்னுடைய மைனஸஸ்லாம் காமிங்கன்னாரு. எனக்கு அதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா சார் வந்து அவருடைய கையில் ஒரு டாட்டூ போட்டிருப்பார், மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து உண்மையிலே எனக்கு ஹீரோ தான். ஏன்னா வந்து அன்னைக்கு ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய அந்த எந்தூசியாசமும் சரி. நான் ஃபஸ்ட்டு டெஸ்ட் ஷூட் பண்ணும்போது சார் வேறு மாதிரி இருந்தார். நான் வந்து என் இயக்குனர்கிட்ட போய் சொன்னேன், ஜிபி இப்படி இருக்காரு, நம்ம அத்லெட் படம் எடுக்கிறோம், சாருக்கு கன்வே பண்ணிட்டீங்களா அப்படிலாம் சொன்னேன். இல்லை பண்ணிவிடுவார். அதான் வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, எல்லாரும் ஒரு ட்ரஸ்ட் ப்ராசஸ் தான். நம்பி 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 தான் இன்றைக்கி வந்து இத்தனை பேர் முன்னாடி இத்தனை மக்களுடைய நம்பிக்கை சம்பாதிச்சிருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ பார்த்துட்டு நான் கொஞ்சம் இதானே சார், இதெல்லாம் தான் சார் உங்கள் மைனஸ், இந்த ஆங்கிள்ஸ் எல்லாம் நான் வைக்க மாட்டேன், உங்களை இந்த மாதிரி தான் காமிப்பேன் அப்படிலாம் சொன்னோடனே அவங்களும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டாங்க. எல்லாம் நடந்தது. அப்புறம் ஒரு 6 மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் இருக்கும். டக்குன்னு ஒரு நாள் 2-3 ஃபோட்டோஸ் அனுப்புகிறாரு ஜேபி எனக்கு. அன்னைக்கு ஆன ஆச்சரியம், அந்த ஆச்சரியம் தான் இன்னைக்கு எல்லா மக்களுமே ஆச்சரியப்படுறீங்க. அதாவது சாருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சத்தியமாக சொல்கிறேன், இட்ஸ் வாவ் மொமெண்ட். அதாவது வந்து ஜிம்லேருந்து ஒரு 3 ஃபோட்டோஸ் வருது, என்னால் நம்பவே முடியல. அப்புறம் நேரில் ஆஃபீஸில் போய் பார்க்குறேன், அந்த ஷோல்டர் பிளேட்ஸு, காஃப் மசில்ஸு, அந்த 6 பேக் அதெல்லாம் வந்து அவ்வளோ எஃபர்ட் வந்து எனக்கு தெரியல. அதாவது வந்து இயக்குனர் எப்படி வந்து அந்த கதையை 8 வருஷம் செதுக்குனாரோ அந்த மாதிரி அவருடைய உடலை செதுக்கி என் முன்னாடி வந்தார்.
அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க படத்தில் வந்து அந்த தாக்கம் எப்படி இருந்ததுன்னா, ஒரு மனுஷன் கோர்ட்டுக்கும் போகணும், அவனுடைய வாழ்க்கையும் காமிக்கணும், அவன் ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கணும். நான் இது வந்து எழுத்துக்கு கண்டிப்பாக அவருடைய தென்பதியானோட எழுத்துக்கு வந்து கண்டிப்பாக நியாயம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் அது வந்து கதையை வந்து ஒரு 3ஆக பிரித்தோம். கோர்ட் வந்து நாங்கள் அரௌண்ட் ஒரு நீங்கள் படிச்சிருப்பீங்க 75 லட்ச ரூபா கிட்ட செட்டு போட்டு ஒரு பிரம்மாண்டமாக இங்கே வந்து ராமு தங்கராஜுக்கு வந்து நான் கண்டிப்பாக நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா அவன் டெடிகேஷனும் வந்து வேற லெவல், டாப் லெவல். ஏன்னா எல்லாருடைய டெடிகேஷன் அந்த மாதிரி இருந்ததால் தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறேன்.